ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 252. மதுரை கள்ள அழகர் கோவிலின் பழைய கால குறிப்புகளை இங்கு கவனிப்போம். புராண கால குறிப்புகள் கவனிப்போம். இந்த கோவிலும் அதன் கோட்டையும் அழகாபுரி பாண்டியர்கள் ஆண்டு வந்த மிக பழங்காலம் தொட்டே பிரசித்தி பெற்று இருந்தன என முன்பு கண்டோம். யுதிஷ்டிரர் தமது தீர்த்த யாத்திரையின் போது இங்கு வந்து இருந்தார் என மகாபாரதம் வன பருவத்தில் கூறப்படுகின்றது. அந்த காலத்தில் இந்த மலைக்கு விருஷாபுத்திரி மலை என பெயர் இருந்தன. வாமன புராணத்தில் ஸ்ரீ அழகர் அல்லது சுந்தரராஜரின் பெருமை, நூபுர கங்கையின் சிறப்பு முதலியன சொல்லப்படுகின்றன. பிரமாண்ட புராணம் குப்ச பாண்டியனுடைய செய்திகளையும் விருஷாபத்திரின் மகாத்மியத்தையும் நூபுரகங்கையின் விசேஷத்தையும் கூறுகின்றன. மற்றும் வராக புராணத்திலும் இந்த மலையின் பெருமையும் இதில் உள்ள தீர்த்தங்களின் பெருமையும் விளக்கப்படுகின்றன. அர்ஜுனன் இங்கு தீர்த்த யாத்திரை வந்ததாக ஆக்னேய புராணம் கூறுகின்றன. அலாசிய மகாத்மியம் அலாசிய மதுரை சேத்திரத்திற்கு வடக்கே சுந்தரராஜர் எழுந்து அருளியுள்ள விருஷாபத்திரி மிக பெருமை வாய்ந்ததென கூறுகிறது. இன்னும் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்தல புராணத்திலும் ஜெகநாத சேத்திர மகாத்மியத்திலும் சனத்குமார சமிதை பிரம்ம சமிதை முதலிய புராணங்களிலும் இந்த சேத்திரத்தின் பெருமை சிறப்பாக சொல்லப்படுகின்றது. இந்த புராணங்களில் கூறப்படும் நிகழ்ச்சிகள் எக்காலத்தவை என யாராலும் உறுதியிட்டு கூற முடியாது. அந்த காலத்திலேயே அழகர் மலை அவ்வளவு புகழ் பெற்று இருந்ததால் அதன் பெருமையை பற்றி யாரால் பேச முடியும்? பிற்கால குறிப்புகள் கவனிப்போம். இனி பிற்காலத்தில் எழுதப்பட்ட நூல்களில் இதை பற்றியுள்ள குறிப்புகள் பலவாகும். சம்ஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட கோதா பரிணயம் என்னும் நூலில் பெரியாழ்வார் தம் மகளாகிய கோதை அல்லது ஆண்டாளுடன் இந்த திருமாலின் சோலை மலைக்கு வந்ததாகவும் தனது மகளுக்கு இங்கு எழுந்து அருளியிருக்கும் பெருமாளின் பெருமையை சொன்னதாக உள்ளன. ராமானுஜருடைய முதல் சிஷ்யரான கூரத்தாழ்வார் என்பவர் பகைவர் கொடுமையால் கண் இழந்து இந்த அழகரை பாடி மீண்டும் கண்ணை பெற்றதாக அவர் எழுதிய சுந்தர பகுஸ்தவம் என்னும் நூலில் காணப்படுகின்றது. சைவ மத நூலாகிய வடமொழி ஸ்கந்த புராணத்தில் இந்த மலை பழமுதிர் சோலை என்ற பெயரால் அழைக்கப்படுகின்றது. இந்த புராணம் எழுதப்பட்ட காலத்தில் இந்த மலை முருகனுக்கும் திருமாலுக்கும் உரிய மலையாக இருந்ததென அறிகிறோம். தமிழில் எழுதப்பெற்ற கந்த புராணமும் முத்திரு பேரழகல் திருமலை என்று இதனை சிறப்பிக்கின்றது. இதனே பழமுதிர் சோலை என அது கூறுகின்றது. வைஷ்ணவ பெருநூலாகிய 4000 திவ்ய பிரபந்தத்தில் பெரியாழ்வார், ஆண்டாள், நம்மாழ்வார், திருமங்கை ஆழ்வார், பேயாழ்வார், பூதத்தாழ்வார் ஆகிய 6 இந்த மலையையும் ஸ்ரீ அழகரையும் பற்றியும் பாடிய பாடல் 123 இருக்கின்றன. இனி சமீபகால குறிப்புகள் கவனிப்போம். 500 ஆண்டுகளுக்கு கீழ்ப்பட்ட நூட்களில் அழகர் மலையை பற்றி கூறியிருக்கும் செய்திகளை நோக்குவோம். திருப்புகழ் பாடிய அருணகிரிநாதர் தம் திருப்புகழில் பல இடங்களில் இந்த தலத்தை பழமுதிர் சோலை, சோலைமலை என்னும் பெயர்களால் அழைக்கின்றார். அழகர் அந்தாதி பாடிய அழகிய மணவாள தாசர் அல்லது பிள்ளை பெருமாள் ஐயங்கார் என்பவர் திருமாலின் சோலையில் எழுந்து அருளியுள்ள அழகரை பற்றி அந்த நூலில் விரித்து கூறியுள்ளார். இவர் சுமார் 300 ஆண்டுகளுக்கு முன் மதுரையில் ஆண்ட திருமலை நாயக்கர் காலத்தவர் என சிலர் சொல்வார்கள். இவர் எழுதிய அஷ்ட பிரபந்தம் என்னும் நூலில் மேற்கூறிய அழகரந்தாதி அடங்கி உள்ளது. 200 ஆண்டுகளுக்கு முன் இருந்த வேம்பத்தூர் சுவாமி கவி கலாத்திரர் என்பவர் இந்த அழகரை பற்றி ஒரு பிள்ளை தமிழ் பாடி இருக்கின்றார். வேம்பத்தூரைச் சேர்ந்த கவி குஞ்சரமையர் என்பவர் அழகர் களம்பகம் என்ற நூலை எழுதியிருக்கின்றார். இதை எழுதியவர் அறிவந்த நாவலர் என்று கூறுவர். இந்த மலையில் 4 முழக்கமும் ஆழ்வார்களது பிரபந்த பாடல் ஓரையும் எப்பொழுதும் கேட்டுக்கொண்டே இருக்கும் என அந்த நூல் கூறுகின்றன. அன்றியும் இங்கு மலர்களும் பழங்களும் பூத்து கனிந்து குலுங்கிக் கொண்டு இருக்குமாம். அவை மரகத பாறைகள் மீது உதிர்ந்து அவற்றை மறைத்து கொண்டு இருக்குமாம்.
பல பட்டறை சொக்கநாத புலவர் என்னும் 17ஆம் நூற்றாண்டு புலவர் அழகர் கிள்ளை வீடு தூது என்ற நூலை சிறந்த இலக்கிய நயத்துடன் பாடியிருக்கின்றார். இதை எழுதுவதற்காக அவர் காலத்தில் இருந்த நாயக்க மன்னன் இவருக்கு சில மானியங்களை கொடுத்தானாம். மற்றும் கவி குஞ்சர பாரதி எழுதிய சோலைமலை குறவஞ்சி என்னும் நூலும் இந்த மலையின் சிறப்பையும் அழகர் பெருமையும் வர்ணித்து கூறுகின்றன. அன்றியும் திவ்ய சூரி சரிதம், ஸ்ரீ அம்ச சரிதம், ஸ்ரீ சுந்தரராஜ ஸ்தோத்திரம், 108 திருப்பதி அந்தாதி முதலிய பல நூட்களும் இதன் பெருமையை பற்றி பேசுகின்றன. கோவில் ஒழுகு என்னும் நூலில் ஸ்ரீரங்கத்தை முகமதியர் முதலிய படையெடுப்பாளர் தாக்கிய போது இருமுறை ரங்கநாதர் இந்த மலையில் உள்ள கோட்டைக்குள் பாதுகாவலுக்காக கொண்டு வந்து வைக்கப்பட்டார் என்ற செய்தி கூறப்படுகின்றது. அப்போது அழகர் மலையில் உள்ள அழகிய மணவாளன் கிணற்றில்தான் ரங்கநாதர் பத்திரமாக வைக்கப்பட்டு இருந்ததாக தெரிகின்றது. இவ்வாறாக மிக மிக பழங்காலம் தொட்டு இந்த அழகர் மலையும் ஸ்ரீ அழகரும் புராணங்களிலும் தமிழ் நூட்களிலும் இடம்பெற்று வந்து இருக்கின்றன. ஆகவே யாராலும் இந்த சேத்திரத்தின் பழமையையும் பெருமையும் எளிதில் அறிந்து அளவிட முடியாது ஆகும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.